அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் வீடியோ பத்தி நான் பேச போறேன். நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் இல்ல ரொட்டீன் விளாக் அதே மாதிரி சேவிங்ஸ் பத்தினும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அது நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ பதிவுல சேவிங்ஸுக்கு தேவையான முக்கிய குணாதிசயங்கள் எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாங்கிற 10 குறிப்புகளை சொல்ல போறேன். இதுல ஏதாவது ஒரு குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த குறிப்பு என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஹைப்பும் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜீரோவுக்கு மதிப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் யோசிச்சவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஜீரோ எந்த பக்கத்துக்கு இருக்கோ, அந்த நம்பருக்கு எந்த பக்கத்துல இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய மதிப்பு மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா 1 அப்படின்னா இடது பக்கம் இருந்துச்சு அப்படின்னா 0 1 அப்படின்னா அதோட மதிப்பு 1 தான். அதே வலது பக்கம் வந்துச்சுன்னா அதோட மதிப்பு 10. அப்ப 1 பெருசா 10 பெருசான்னு கேட்டா 10 தான். அது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா 0 வச்சுதான். ஸோ இந்த உலகத்துல எதுவுமே சாதாரணமானது கிடையாது. இன்னைக்கு நம்ம ஜீரோவா இருக்கலாம், ஃபியூச்சர்ல நம்மளுடைய மதிப்பு 10ஆகவோ 100ஆகவோ 1000ஆகவோ மாறலாம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ அந்த நம்பிக்கையோட பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்கணும். சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி இன்னைக்கு ₹1 நம்ம போட்டு வைக்கிறோம், டெய்லியும் ஒவ்வொரு ரூபா போடுறோம். இதனால என்ன யூஸ் ஆக போகுதுன்னு நீங்க ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அதனுடைய பயன் உங்களுக்கு அலாதியா தெரியும். சோ ஜீரோவுக்கு மதிப்பு இருக்கு, அதே மாதிரி நமக்கும் மதிப்பு இருக்கு. நமக்கு எப்ப மதிப்பு வரும் அப்படின்னா நிறைய பேர் சொல்றது இந்த கலிகாலத்துல பணத்தை வச்சுதான் மதிப்பு. ஒருத்தன்ட்ட பணம் இருந்தா அவனை மதிப்போம், அதான் இந்த உலகத்தோட நியதி. பணம் இல்லாதவன எவன் மதிப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வச்சு அவன் எப்படி செலவு பண்றான், மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்றாங்கிறத பொறுத்தும் அவனுடைய குணத்தை வச்சும் மதிப்பு வரும். சோ முதல்ல நம்ம பார்க்க போறது யார்ட்டனா பணத்தை வச்சு. அவங்க பணக்காரங்களா, அவங்க ரொம்ப பெரிய அழுப்பான்னு சொல்லி அவங்கள பிடிக்குதோ இல்லையோ ஒரு கூழு கும்பிடு போடுவோம். அதே பாத்தீங்கன்னா நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக அவங்களை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அந்த கடவுளை தவிர. சோ நம்ம கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்து அந்த சிறு துளி பெருவெள்ளத்தை சேர்த்து நம்மளையும் நம்ம பார்க்க வைப்பார் ஒரு நாள் கடவுள். அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய லைஃபே பாத்தீங்கன்னா பெரிய உதாரணம் தான். சோ உங்களுக்கு அந்த மாதிரி லைஃப் ஸ்டோரி வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க எப்படி மேரேஜ் பண்ணி எப்படி நாங்க முன்னுக்கு வந்தோம் அப்படிங்கறதையும் நான் ஷேர் பண்றேன், அது வேணுங்கிற பட்சத்துல. சோ இன்னைக்கு நம்ம 10 டிப்ஸ் பார்க்க போறோம். சோ முதல் டிப்ஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். எப்படி ஜீரோவுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றனோ அதே மாதிரி பழசு நம்ம தூக்கி போடுற பொருள்களுக்கும் மதிப்பு இருக்கு. இதை நம்ம ரீசைக்கிள் அப்படிங்கிற மறுசுழற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது நமக்கு அது மூலமா ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அதையே நம்ம மிஸ் பண்ணணும் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. அப்ப பணத்துக்கான முதல் சேமிப்புக்கான நான் சொல்ற டிப்ஸ் ரீசைக்கிள், மறுசுழற்சி பண்றது. அது எப்படி பண்றது அப்படின்னா, நான் ஏற்கனவே காலையில ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பழைய துணி, எங்க வீட்டுக்காரோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு ஒரு ₹120 நான் சேமிச்சேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதை நிறைய பேர் பார்த்து லைக்கும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ பாருங்க. பழைய துணிகள்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம கபோர்ட்ல சேர்த்துக்கிட்டே போவோம். அதே மாதிரி அந்த சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கபோர்டை சுத்தம் பண்ணாம அந்த பழைய துணிகளை டிஸ்போஸ் பண்ணாமலே வச்சிருப்பாங்க. அதனால கபோர்டு இடத்த அடைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, பீரோல இடம் பத்தல, கபோர்ட்ல இடம் பத்தலன்னு புதுசா கபோர்டு வாங்குவாங்க, இல்லைன்னா பீரோ வாங்குவாங்க. சோ பழச நம்ம இருக்கிற அடைச்சிட்டு இருக்க இடத்த எடுத்துட்டோம்னாலே நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். புதுசா நம்ம ஒரு பீரோ வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத நிறைய பேர் யோசிக்க மாட்டோம். பழச பாத்தீங்கன்னா பழசாவே வச்சிருந்தீங்கன்னா அது மதிப்பு கூடாது. அதை இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம கொடுக்கும்போது அவங்க அதை வச்சு சம்பாதிப்பாங்க, நமக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராஃபிட் வருது. ஸோ ரீசைக்கிள்ங்கிறது தான் என்னுடைய முதல் டிப்ஸ் சேமிப்புக்கு. வேண்டாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கு முடிய கூட இப்போ வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. வண்டியில ஸ்கூட்டர்ல சிக்கு முடியெல்லாம் இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க சிக்கு முடியை சேர்த்து வச்சுட்டு அதுக்கு இடைக்கு ஏற்ற மாதிரி காசு தராங்க, இல்லைன்னா பொருளா வாங்கிக்கலாம், பாத்திரம் அந்த மாதிரி. ஸோ நம்ம தூக்கி வேணான்னு தூக்கி போடுற டஸ்ட்பின்ல போடுற முடியில இருந்து கிழிஞ்ச துணி வரைக்குமே, வேஸ்ட் அட்டை பாக்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா பழைய பிளாஸ்டிக் டப்பால எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஒரு பொருளுக்கும் சரி, ஜீவராசிகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிற பொருளை வச்சுதான் அதோட பொருளோட மதிப்பு கூடுது. ஸோ ரீசைக்கிள்ங்கிறது முதல் டிப்ஸ். எப்படி ரீசைக்கிள் பண்றது, ரெண்டாவது டிப்ஸ் அதே தான் பார்க்க போறோம். இப்ப பொருளை நம்ம கொடுத்து பணமா மாத்துறோம், இதை ரீசைக்கிள்னு சொல்லலாம், பண்டமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது டிப்ஸ்ல நான் சொல்றது பணத்தை ரீசைக்கிள் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த உண்டியல் இருக்கு, இதை நான் ஏற்கனவே சேவிங்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல நான் கொடுத்திருக்கேன். அதுல என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, உண்டியல் பணத்துக்கும் வட்டி கிடைக்கும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த உண்டியல் பணத்தை நான் டெய்லி ஒரு ₹100 ₹200 போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு வருஷம் எண்டில் பாத்தீங்கன்னா இந்த 100,
200ங்கிறது டோட்டலா வரும்போது எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஆனா இந்த உண்டியல் பணத்தை நான் என்ன போடுறனோ அந்த அமௌண்ட் தான் கிடைக்கும். இதையே வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ ஒரு பாஸ்புக் வந்து ஓபன் பண்ணி அதுல சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த பணத்தை கொண்டு போய் மாசம் மாசம் அதுல போடும்போது மாசம் மாசம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இல்ல ஒரு வருஷத்துக்கு வந்து நான் எடுத்துட்டு போய் நான் வந்து அதை வந்து ஒரு டெபாசிட் மாதிரி பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு அதனுடைய வட்டியும் வந்து கிடைக்கும். ஸோ என்னுடைய பணத்துக்கான மதிப்பை இன்னொருத்தங்க பேங்க் மூலமாவோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாவோ நான் வந்து கூட்டு வட்டி மூலமா எனக்கு வந்து அதோட வட்டி வந்து கிடைக்குதுங்கும் போது என்னுடைய பணத்தோட மதிப்பு வந்து பெருகுது. ஸோ பணத்தை வந்து ரீசைக்கிள் பண்றது அப்படிங்கிறது இதுதான் வந்து முக்கியமான விஷயம். 3வது டிப்ஸ், பணத்தை சேமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிப்ஸை நான் சொல்லுவேன். சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சென்டிமெண்ட்னா நம்ம வந்து மனுஷங்கள்ட்ட தான் வைக்கணும் இல்ல, மனுஷங்கள்ட்ட வச்சாதான் அதுக்கு அவங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி தர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும் இல்லையா. இப்ப என்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவருக்கு வந்து எதுவுமே பெருசா செய்யல, நான் வந்து வீட்டுலதான் இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்யணும்னு ஆசையா இருக்கு, நிறைய விஷயம் அவர் எனக்கு செய்யறாரு, ஆனா அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது அந்த இடத்துல கணவர் மேல இருக்க அன்பு அந்த சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத செலவுகள் எல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் சேர்த்து வைப்போம். இப்ப நம்ம பிள்ளைங்களே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கலாம் நம்ம அம்மாக்களுக்கு இல்ல நம்மளே வந்து செஞ்சிருப்போம், அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியல வந்து சேர்த்து வைப்போம். காசெல்லாம் வந்து தீனி கூட சாப்பிடாம நம்ம சேர்த்து வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அந்த குடும்பத்து மேல, ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு மேல ஒரு பாண்ட் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயமா தெரியும். சோ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல செயின் வாங்கி கொடுத்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்தப்ப அதான் வந்து போட்டிருந்தாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மோதிரம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து 20 ரூபா 40 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சிறுக சிறுக சேமிச்சு நான் அப்ப வேலைக்கு கூட போகல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மோதிரத்தை, அவர் பேர் அருள்முருகன்கிறனால வேல் போட்டு நான் வாங்கினேன். ஸோ இந்த மோதிரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், எங்க வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிச்ச மோதிரம். அந்த மோதிரத்தை வந்து நான் சென்டிமெண்ட் மூலமா தான் என்னால வாங்க முடிஞ்சு. இந்த பணத்தை வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நெருக்கடியில வந்து நான் இதை வந்து சேர்த்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து சேர்த்து நான் அந்த மோதிரத்தை வந்து வாங்கி அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் என் மேல நம்பிக்கையே வந்துச்சு, சண்டை போட்டுலாம் காசு வாங்கி சேர்த்தாலே இதுக்குதானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அவார்டு மாதிரி. ஸோ என்னோட சேவிங்ஸ்ல முதல் படியை வந்து எடுத்து வச்ச மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி பர்த்டேக்கு இல்ல வந்து மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அவங்களுக்கு ஒரு வெள்ளி காயினாவது வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அது ஒரு சேவிங்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது நம்ம குடும்ப உறுப்பினர் தான் நம்ம செய்யறோம், அது வந்து அன்பையும் வெளிப்படுத்துது, அதே சமயத்துல நம்ம வந்து ஒரு சேவிங்ஸையும் நம்ம பண்றோம். அப்ப சென்டிமெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் 3வது டிப்ஸ் சேவிங்ஸ்க்கு. 4வது டிப்ஸ், இது நீங்க நம்பிக்கையாவும் எடுத்துக்கலாம், மூட நம்பிக்கையாவும் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை வந்து பார்ப்போம். நம்பிக்கை இருக்கவங்க இது வந்து நம்பிக்கையா செய்யுங்க, இது வந்து மூட நம்பிக்கை தாமா அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அந்த நேரத்துல செய்யணும்னு நினைச்சு செய்யுங்க. ஓகேங்களா. அப்ப குளிகை நேரம் அப்படிங்கும் போது குளிகை நேரத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்யும் போது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது அது வந்து இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திரும்ப திரும்ப நம்ம செய்வோம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வந்து குளிகை நேரத்துல வந்து நகை வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன். அதாவது ஏதாவது வருஷத்துக்கு ஒரு நகை எடுத்தாலும் அதை வந்து குளிகை நேரமா பார்த்து அந்த நேரத்துல வந்து நகையை வந்து எடுப்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகை வந்து சேர்றத நானே வந்து கண்கூடா பார்த்தேன். ஸோ வந்து குளிகை நேரம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான நேரம். நல்ல நேரத்தை விட நாங்க நகை வாங்குறதுக்கு குளிகை நேரத்தை ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது என்னுடைய நம்பிக்கை. இதை நீங்க மூட நம்பிக்கையா எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, நம்ம இந்த நேரத்துல வாங்கிதான் பார்ப்போமே, ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர ஹோரையில வந்து உண்டியல வந்து பணத்தை வந்து சேர்ப்பேன். இப்ப வெள்ளிக்கிழமை வந்து காலையில 6 to 7 இல்ல மதியம் 1 to 2 இரவு 8 to 9 இந்த நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நான் யூஸ் பண்ணி கண்டிப்பா என்னுடைய மேஜிக் பாக்ஸ், இந்த மேஜிக் பாக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து நகை வாங்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த இந்த மேஜிக் பாக்ஸ் தான். இதை வந்து நான் வந்து ரொம்ப சென்டிமெண்டாவும் ஃபீல் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட நம்பிக்கை இருக்கு, இந்த இதுல வந்து சேர்த்துக்கிட்டு வரும்போது எனக்கு காசு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஜிக் பாக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த சுக்கிர ஹோரையில பணம் வந்து ஒரு 10 ரூபாயா இருந்தாலும் சரி அதை வந்து அந்த நேரத்துல எடுத்து வைப்பேன். பணத்தை வந்து நம்ம மரியாதையா கையில வாங்கி அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சு நீ சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுக்கிர பகவான்ட்டையும் மகாலட்சுமி தாயார்ட்டையும் நம்ம வேண்டிக்கிட்டு வைக்கும் போது கடவுளோட அனுகிரகம் சேர்ந்து கிடைக்கும் போது நமக்கு செல்வம் வந்து பெருகும்னு என்னுடைய நம்பிக்கை. இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மி குபேர பூஜை. இந்த பூஜை ஏன் நான் செய்யறேன் அப்படின்னா
நமக்கு வந்து ஜீரோல இருந்து நம்ம லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா வந்து கடவுள் வந்து இவ்வளவுதான் நம்மளை கொண்டு போயிருக்காரு அப்படிங்கும் போது அவருக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துற விதமா அந்த குபேரருக்கும் அந்த லட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் நன்றி செலுத்துற விதமா இந்த லட்சுமி குபேர பூஜையை நான் செய்யறேன். எதுக்காக அப்படின்னா பணத்தை வந்து நான் மதிச்சு அதை வந்து நான் கடவுளா வந்து வணங்குறேன். அப்படி நான் வந்து மதிக்கும் போது அது திரும்ப என்கிட்ட மதிப்பும் மரியாதையோட திரும்ப கிடைக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். மனுஷங்கள்ட்ட போய் நம்ம மரியாதை கொடுத்தாதான் நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா நமக்கு மரியாதை கிடைக்காது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்கு, நம்ம போட்டிருக்க நகைக்கு, நம்ம சேமிக்கிற பணத்துக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு மரியாதையான இடத்துலயும் மரியாதையாக நம்ம நடத்தும் போது அது நம்ம கிட்ட திரும்ப ஆசையா வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிரிஞ்சி இலையில வந்து எழுதுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எனக்கு வந்து பணம் வேணும், அந்த பிரிஞ்சி இலை பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல எழுதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ற மாதிரி அதை எரிச்சு நம்ம வந்து காத்துல வந்து ஊதி விட்டோம் அப்படின்னா பிரபஞ்சத்து மூலமா நமக்கு திரும்ப அது வரும்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேர் நம்பி செஞ்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா வந்து நான் நிறைய தடவை செஞ்சிருக்கேன். இப்ப கொஞ்ச நாளா விட்டுட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா செய்யணுங்கிறது என்னோட ஆசைதான். இதை செஞ்சுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காத்துல வந்து ஊதி விட்டுருக்கேன். சோ அந்த மாதிரி வந்து நம்பிக்கை இருந்தா நம்ம எழுதும் போது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம சொல்றோம், எனக்கு வந்து பணம் சேர வேண்டும், நகை கடன் வந்து தீர வேண்டும் சொல்லி எழுதியிருந்தேன். அதே மாதிரி நகை கடன் வந்து எனக்கு தீர்ந்து நகையை வந்து நான் வந்து மீட்டு எடுத்துட்டோம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நகையை வந்து மீட்டுல எங்க அத்தையும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சோ எப்படியா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம சொல்லிட்டோம், அது யார் மூலமாவது நமக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்குது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா செஞ்சு பாருங்க. 5வது டிப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அவமானப்படுறது. என்னங்க சொல்றீங்க, அவமானப்பட்டா எப்படிங்க பணம் சேரும் அப்படின்னா, இந்த வைராக்கியத்தால் வாங்கிய வளையல்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் வந்து நான் போட்ட வீடியோல நான் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 15,000 வியூஸ் வந்து அப்ப போச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் பார்க்கல எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு. அதுவும் வந்து சேவிங்ஸ்ங்கிற வீடியோல இருக்கு. இந்த வளையல் வந்து நான் வந்து வாங்கினது வைராக்கியத்தினால வாங்கினது, அவமானப்பட்டனால வாங்கினது. ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கும் போது நான் ஒரு கவரிங் வளையல் போட்டிருந்தேன். நம்ம மக்கள் தான் தெரியுமே, கவரிங்னு தெரிஞ்சா கூட நம்மளை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக இது எத்தனை பவுனுன்னு கேட்டாங்க. இது வந்து கவரிங் தான். பரவாயில்ல, இப்பெல்லாம் கவரிங் கூட ஒரிஜினல் தங்க மாதிரியே இருக்கேன்னு சொல்லி பேசினாங்க. நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னது, எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த வளையல் வந்து தங்க வளையல்ங்கிறத நான் வாங்கணும். நீ எங்களுக்கு ஆரம் வேணாம், நெக்லஸ் வேணாம், நெத்திச்சுட்டு வேணாம், ஒட்டியா வேணாம், ஆனா வளையல் நான் வாங்கணும்னு சொல்லி அடம் பண்ணி நான் வந்து சேவிங்ஸ்ல வந்து பேங்க் அக்கௌண்ட்ல உண்டியல் பணத்தை கொண்டு போய் மாசம் மாசம் போட்டேன். 2 வருஷம் கஷ்டப்பட்டேன். 2 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இந்த நகையை சேர்த்தேன். இந்த நகையை வளையல சேர்க்கறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் பொண்ணும் வயசுக்கு வந்துட்டாங்க, எங்க நாத்தனார் பொண்ணும் வயசுக்கு வந்துட்டாங்க. அந்த சேவிங்ஸ் பணத்துல இருந்தா நாங்க வந்து அந்த செலவு சீரெல்லாம் செஞ்சோம். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வளையல் வந்து எனக்கு அவமானப்பட்டனால கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வயல் எனக்கு எப்பவுமே சின்ன வயசுல இருந்து பழக்கம் இருக்கு. யாராவது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க, கஷ்டப்படுத்துனாங்கன்னா அவங்க வாயாலேயே அதை வந்து நம்ம மாத்தி காட்டணுங்கிறது தான் என்னோட சேலஞ்சே. சோ அந்த மாதிரி செஞ்சதுதான் இந்த வந்து வளையல். இது அதனால அவமானப்படுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காகவே கடவுளே நம்மளை கொண்டு போய் அதை நினைச்சு விடுவாரு. இது இப்படியே இருக்கே, ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு, இதை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டாதான் நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல யார் ரூபத்துல என்னை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுவாரு. அது கடவுள் தான் செய்யறாரு எனக்கு தெரியும். எதுக்காக செய்யறாருன்னா எனக்கு நல்லது பண்ண போறாரு, அதுக்காக தான் இந்த அவமானத்தை கொடுக்குறாருன்னு தெரியும். அது எப்ப தெரியும்னா அது நல்லது நடக்கும்போது தெரியும், அவமானப்படும் போது தெரியாது. சோ இந்த மாதிரி அவமானப்பட்டதுக்கு அப்புறம் இந்த வளையலையும் வந்து வாங்கி நல்லபடியா சந்தோஷமா வந்து நான் போட்டுருக்கேன். அதுக்கு காரணம் அந்த மாதிரி அவமானப்பட்டதுனாலதான் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சோ சேவிங் பண்ணணும், நம்ம பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்ல சில நேரங்கள் நம்ம அவமானப்பட்டதான் நமக்கு அந்த வைராக்கியம் வரும். வைராக்கியத்தால வாங்கின வளையல் மாதிரி நீங்களும் வைராக்கியத்தினால என்ன வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறது. ஆசைப்படுறதுதான் எல்லாருமே பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி இல்ல. நான் சொல்றது பேராசை இல்ல. இவங்க எல்லாம் இப்படி போட்டிருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு இதை போடுறதுக்கு, நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கலன்னு பொறாமப்படக்கூடாது, ஆசைப்படணும். எப்படி ஆசைப்படுறதுன்னா யார் மனசையும் புண்படுத்தாம, யாரையும் நோகடிக்காம கடவுள்கிட்ட நம்ம வந்து கேட்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆசையா கேட்கணும். இப்ப நம்ம அம்மா கிட்ட போய் ஏமா எனக்கு நீ இட்லி வேணாம் இடியாப்பம் வேணும் ஆசையை கேட்கும் போது அவங்க கண்டிப்பா செஞ்சு தருவாங்க. எப்ப பார்த்தாலும் இட்லியே போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், சண்டை போட்டா இருக்கிறத தின்னுட்டு போகணும்னா சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கடவுள்கிட்டையும் நம்ம வந்து ஆசைப்படணும், மனசுக்கிட்ட சொல்லணும், எனக்கு வந்து அடுத்த வருஷம் ஒரு நகை வாங்கணும், அடுத்த வருஷம் வந்து ஒரு மோதிரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். அந்த ஆசையை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் போய் பார்க்கணும், இவங்கெல்லாம் நல்லா நகை போட்டிருக்காங்க, அடுத்த வருஷம் நம்ம வந்து மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்கோம், அடுத்த வருஷம் எப்படியாவது ஒரு தாலி கொடி வாங்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுல இருக்க தேவையில்லாத செலவுலாம் கம்மி பண்ணா கண்டிப்பா வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆசையை வந்து தூண்டி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணுவீங்க. நீங்க ஆசைப்பட்ட நகையை நான் எப்படி வளையல் வாங்கணும் அதே மாதிரி நீங்களும் வாங்குவீங்க. 7வது டிப்ஸ், ஓசி வாங்குறத முதல்ல நிறுத்திடணுங்க. இந்த அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நகையை வந்து ஓசி வாங்குவாங்க. கொஞ்சம் நகையை கூட நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப அப்படி கேட்கறாங்களா என்னன்னு தெரியல. எங்க அம்மாட்ட கூட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, நான் பாத்திருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி ஓசி வாங்கும் போது நமக்கு வந்து அதுவே பழகிரும். சரி அதான் நகை தான் இங்க இருக்கே, அவங்கள்ட்ட வாங்கிட்டா கேட்டா கொடுக்குறாங்க, இல்ல ஒரு அடகு கடையில போய் நம்ம வந்து கொஞ்சம் வாடகைக்கு கூட நம்ம கேட்டு வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திருப்தி அடைஞ்சோம் அப்படின்னா, அந்த ஓசி வாங்குற பழக்கத்தை நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு அந்த வைராக்கியமும் வராது, அந்த கோபமும் வராது, அந்த ஆசையும் வராது. இது எதுவுமே இல்லாம எப்படி நம்மளால சேமிக்க முடியும்? அதனால வந்து யார்கிட்டையும் நகையை போய் ஓசி வாங்காதீங்க. கவரிங் நகையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து என்னப்பா இவ்வளவு நாள் கல்யாணம் ஆச்சு, உன் பொண்டாட்டிக்கு ஒரு நகை கூட வாங்கலையான்னு சொல்லி யாராவது கேட்கும் போது அவருக்கும் வந்து அந்த கோவம் வரும், கண்டிப்பா வாங்கி தருவாரு. உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னம்மா இவ்வளவு நகையெல்லாம் இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் சேர்க்காம இருக்க, இப்பதான் சேர்ப்ப, நீயும் ஒரு பொண்ணு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பாங்க. அப்படி கேட்கறவங்களாலதான் நம்மளால சீக்கிரமா முன்னேற முடியும். அதனால அவமானப்படுறது, ஆசைப்படுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓசி வாங்கினா நமக்கு வந்து அந்த எண்ணம் வராது. ஓசி வாங்காம நம்ம வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமா நம்ம காசுல வாங்கி நம்ம சேர்க்க முடியும். 9வது டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே நான் சொல்றதுதான், இந்த மாதிரி விசேஷ காலங்கள்ல வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து செலவு பண்ணாம, பண்டிகையை வந்து பகட்டா பண்ணாம ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணுங்க. அது கல்யாணமா இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, நிறைய ஃபங்க்ஷன்ல நான் போய் பார்த்தது, மனசு வேதனைப்பட்டது என்னன்னா, ஏன் அந்த வேதனைப்படுறதையும் நான் சொல்லிடுறேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சில குடும்ப சூழ்நிலைனால எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தப்ப ரேஷன் அரிசி எல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு அந்த சாப்பாட்டோட அருமை தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த வந்து குப்பையில வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வந்து ஆதங்கமா இருக்கும். இவ்வளவு வெரைட்டியான இது டிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா அதை அவங்களால சாப்பிட முடியல. அதுவும் இல்லாம இது போதும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இடையில வைக்கிற அளவுக்கு எல்லாம் வச்சுட்டே இருப்பாங்க, எல்லா டிஷ்ஷையும் வச்சிருவாங்க. பரிமாறுறவங்களும் சரி, அதை சாப்பிட்றவங்களும் சரி, இது வேணாம்னா வேணாம்னு ஒதுக்கிடுங்க. அது இன்னும் 4 பேர் யாராவது சாப்பிட்டா கூட சாப்பிடுவாங்க. உங்க இலையில வச்ச எச்ச போய் யாரும் சாப்பிட முடியாது இல்லையா? அது வந்து தூக்கி தான் குப்பையில தான் போட முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து ரொம்ப பகட்டா கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவு பகட்டா கொண்டாடினாலும் குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் வந்து மனித இயல்பு. ஸோ யாரையும் இங்க திருப்திப்படுத்த முடியாது. அட்லீஸ்ட் நம்ம மனசை திருப்திப்படுத்தலாம். இவ்வளவு தூரம் ஃபங்க்ஷன் பண்ணோம், எதுவுமே வேஸ்ட் ஆகல, இவ்வளவு பண்டிகை செலிப்ரேட் பண்ணோம், ஆனா எதுவுமே வேஸ்ட் ஆகல, காசு வந்து மிச்சம் பண்ணியிருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை நமக்கு நாம கொடுத்துக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா 10வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஆடம்பர பொருட்கள் வாங்குங்க. நான் வேணான்னு சொல்லல. இப்பதானமா சிக்கனமா இருக்கணும்னு அப்படின்னா ஆடம்பர பொருள் நீங்க வாங்குங்க, அதனால தப்பு இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன், எங்க வீட்டுக்காருக்கும் கார் வாங்கணும்னு ஆசை. கார் வாங்குங்க. அதை வந்து வீட்டுல வந்து போர்ட்டிக்கோல நிப்பாட்டாம அது மூலமா ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு பாருங்க. இப்ப பைக் வாங்குறீங்க, ஒரு ஓலோ பைக்கு, இந்த மாதிரி வந்து ரேபிடோ, அது மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு பாத்தீங்களா, பைக்கு அந்த மாதிரி வந்து நீங்க வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம டெய்லியுமே கார்ல போறது இல்லை. கார் வந்து சும்மா இருக்க நேரத்துல யாராவது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல கூட போடலாம், இந்த மாதிரி கார் வந்து இருக்கு, உங்களுக்கு வந்து ஏதாவது வேணும்னா நீங்க வந்து வாடகை கொடுத்து கம்மியான வாடகைக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா அது ஒரு பிசினஸ் ஆயிடும். அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரு காஸ்ட்லியான கேமரா இருக்கு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கேட்கறாங்க அப்படின்னா இவ்வளவுதான் வாடகை. அந்த இடத்துல ஒரு 10,000 கொடுக்குற இடத்துல நம்ம வந்து 5,000 கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு வாடகை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி காரு, பைக்கு, அப்புறம் வந்து கேமரா, டெய்லரிங் மிஷின் நம்ம வாங்கி வைப்போம், நம்ம யூஸ்க்கு மட்டும் பண்ணாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பிடிக்கிறது, ரொம்ப லூஸா இருந்தா பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது கிழிஞ்சிருந்தா அதை தச்சு தரது, இந்த மாதிரி 10, 20ன்னு சொல்லி சேவிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த பொருளும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, நமக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வருது. அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து கிழிஞ்ச துணி தச்சு தரோம், ஓரம் அடிச்சு தரோம் அப்படிங்கிறது மாறி அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜாக்கெட் தைப்போம், அப்புறம் அடுத்த நாள் நமக்கு இன்ட்ரெஸ்ட் சுடிதார் தைப்போம், அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரிங் போடுவோம், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லர் கடையே வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு வந்து பயன்படுதுன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. என்னுடைய யோசனை ஓகே கரெக்ட் தான் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாசம் வந்து ₹1, ₹2, 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹3 சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே நான் வந்து போன சேவிங்ஸ்ங்கிற வீடியோல பணம் சம்பாதிக்க குபேர அருள் மட்டும் பத்தாது, பணம் சேமிக்க குபேர அருள் மட்டும் பத்தாதுன்னு ஒரு வீடியோ வந்து போன வாரம் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க, நல்லா பாருங்க. அதுல வந்து அந்த கேரக்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சேமிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். அந்த போன வாரம் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், இந்த மாசம் வந்து நான் வந்து கேலண்டர் படி சேர்க்க போறேன் அப்படின்னு. கேலண்டர் அன்னைக்கு 1ஆம் தேதி அப்படின்னா ₹1 போட போறேன், 2ஆம் தேதினா ₹2 போட போறேன். இதுல பாருங்க சாமி போட்டோ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வசம்பு, இது எல்லாமே வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய பொருள்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கையில வந்து நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு 10ஆம் தேதி
10 ரூபா போட்டாச்சு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் நான் புதுசா சேவிங்ஸ் வந்து பண்றேன். உங்களுக்கு கொடுத்த டிப்ஸ் தான் நானும் வந்து ஃபாலோ பண்ண போறேன். ஸோ இதை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மாசம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 465 ரூபா வரும். 30ஆம் தேதி 30 ரூபா நான் போடும்போது. ஸோ இதெல்லாம் சேர்த்தா எனக்கு 465 ரூபா வரும். இந்த 465 ரூபாயை நான் வந்து நகை சீட்டு கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதனால நமக்கு வந்து பெரிய வந்து பேர்டனா தெரியாது இந்த சேவிங்ஸ்ங்கிறது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து சிறுக சிறுக சேமிச்சு உங்களால முடிஞ்சதை நீங்க வந்து பொருளா வந்து எடுங்க. அது தங்கமாவோ வெள்ளியாவோ இருக்கலாம், இல்ல வீட்டு உபயோக பொருளாவும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை தெரியுங்க, அதே மாதிரி ஹைப் பண்ணுங்க. தேங்க்யூ.